Hello viewers, welcome to City Car Trainers, personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Maruti Swift automatic transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கமர்ஷியல் ஏரியா ஆஃப் ட்ரிப்ளிகேன் அண்ட் நேரோ ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ட்ரிப்ளிகேன் அவங்க எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான மெத்தடாலஜி அவங்க அப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தமட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பிகினர் கெயின் பண்ண வேண்டிய கண்ட்ரோல், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சலரேஷன். இந்த மாதிரி டிவைடர்லெஸ் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், நம்ம வெஹிக்கிளோடைய லென்த்து, விட்த்து, ஸ்பேஸு ஒரு ஸ்மால் கேப்குள்ளே மூவ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக மிடில் அலைன் பண்ணிட்டு தான் உள்ள வெஹிக்கிளை கொண்டு போகணும். இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட்டில் பஸ் வந்தார், நம்ம லெஃப்ட்டில் ஒதுங்கும் போது அந்த பிளாட்ஃபார்முக்கு எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக போகலாம் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிக்கணும். வெஹிக்கிளை ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிவிட்டு தான் அந்த மாதிரி ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு போகணும் வெஹிக்கிளை. இனிஷியல் ஸ்டேஜஸில் பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்பேஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்பீடை முதல்ல கம்மி பண்ணிக்கணும். ஸ்டீரிங்கை ஸ்டிஃபாக ஹோல்ட் பண்ணிடக்கூடாது, ஜென்டலாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock போர்ஷன். அண்ட் மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கூட ஸ்டீரிங் வந்து ஜென்டலாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு வெஹிக்கிளில் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ரோட்ஸில் நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கணும். பிகாஸ் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரதுனால சடனாக அவங்களோட ஃப்ரேம் உள்ளே வரும். ஆப்போசிட்டில் இருக்கிற வெஹிக்கிள் நம்ம ஃப்ரேமுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வர மாதிரி இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் எடுத்துக்கணும். ஸோ தட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக போயிடுவாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். இப்போ இந்த ஆர்ஸ்குள்ளே தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ ரைட் மிரர் பார்த்துன்னு இண்டிகேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் பிளாக் பண்ணிவிட்டு அப்போ அங்கே ஸ்பேஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த இக்னிஸ் போனதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண முடியும். ரைட் டர்ன் மஸ்ட் பி அ வைடர் ஒன், லெஃப்ட் டர்ன் மஸ்ட் பி அ க்ளோசர் ஒன். அண்ட் டர்ன் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட் பண்ணும்போதும் ஸ்டீரிங்கை பார்க்கக்கூடாது. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஆன் தி ரோட்டில் தான் இருக்கணும். மெயினாக இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள், பீப்புள், ஆப்ஜெக்டோட ஃபுல் வியூ தெரியிற இடத்துலேயே நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது. தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் பண்ணிக்கணும். ஹார்ன் பண்ணால் மட்டுமே தான் லெஃப்ட்டில் நடந்து போகிறவங்களுக்கு தெரியும் நம்ம வெஹிக்கிள் வருதுன்னு. ஜென்ரலாக நம்ம வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணும்போது மட்டுமே தான் நம்மளால் இதை கால்குலேட் பண்ண முடியும். இனிஷியலாக பிகினர்ஸ் வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் வீக்காக இருப்பாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் தான் இருக்கணும். அவங்க லெஃப்ட் ஃப்ரேமை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கே இன்ஸ்டிங்க்டாக ஒரு ஃபீல் வரும். ஓகே, நம்ம வெஹிக்கிள் கொஞ்சம் க்ளோஸாக போகுது, நம்ம கொஞ்சம் ரைட்டில் வந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும். மோர் தேன் 10 hours இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணதோட ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வியூவர்ஸ். நம்ம ட்ரெயினிங் அவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்க இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபியர் இருந்தது. நான் ஸ்டீரிங்கை சில இடத்துல ஹோல்டு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சது. இப்போ வந்து நான் ஸ்டீரிங் எதுவுமே ஹோல்ட் பண்ணலை. அவங்க பர்ஃபெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வெஹிக்கிளோட லென்த், விட், ஸ்பேஸ் இதெல்லாமே அவங்க கரெக்டாக தெரிய வருது. எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், ரிசல்ட் எப்படி வருது, ஆக்சிலேட்டரோட ப்ரெஷர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், பிரேக் எப்படி ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள். ஆப்போசிட்டில் தானே வெஹிக்கிள் க்ராஸாக வந்தால் கூட நம்ம எப்படி அவங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள டச் பண்ணாமல் மூவ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிக்னலஸ் ஜங்ஷனில் நம்ம லெஃப்ட் எடுக்கும்போது ரைட்டில் வர வெஹிக்கிள், லெஃப்ட்டில் வர வெஹிக்கிள், போத் சைட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள் பார்த்துட்டு அவங்களோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். ஆன்டிசிபேட்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் யார் வேணால் சடனாக எடுப்பாங்கன்றதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணியே மூவ் பண்ணணும். லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட், ரோடோட ஃபஸ்ட்டு ரூல் லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட் தான். இந்த மாதிரி சைட் ரோட்ஸ்லேருந்து சடனாக இந்த மாதிரி வெஹிக்கிள் வரும்போது நம்ம ஃப்ரேம்லேருந்து டோட்டாக வெளில போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூவ்மெண்ட்டே இருக்கணும். அது வரைக்கும் நம்மளோட லெக் வந்து பிரேக் மேலே தான் இருக்கணும். ஸ்லோ ஸ்பீட், மிரர் அப்சர்வேஷன், பெர் மினிட்டுக்கு 3 to 4 times லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் பார்க்கணும். பெர் மினிட்டுக்கு 1 time சென்டர் மிரர் பார்க்கணும். ஸ்பேஸ் இல்லாத போது முன்னாடியே நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு நமக்கு ஸ்பேஸ் கிடச்சதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட் பண்ணணும். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் வி ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ், ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். ஜென்ரலாக ஒரு பிகினர்ஸ் இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க ட்ரைனிங் பீரியட்லேயே நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி டஃப் ரோட்ஸ் தான் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். இந்த ரோட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக நம்ம ட்ரைனிங்க்கு எல்லாமே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்டில் அவங்க நம்ம கூட்டிகிட்டு போவோம். ஸோ தட் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அதை மேட்ச் பண்ணி தெரிய வந்துடும். அண்ட் அவங்களோட வெஹிக்கிளில் எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ் நம்ம ஒரு ட்ரைனிங்கை இந்த மாதிரி ரோட்ஸில் ஹேண்டில் பண்ணுறோம் த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் வெஹிக்கில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.